அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய மக்களவை தேர்தல் 2024 பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ்குமார், சுக்வீர் சிங் இவர்கள் மார்ச் 16 அன்று மக்களவை தேர்தல் குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டதால் மார்ச் 16 முதல் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. இந்த தேர்தல் நடத்தை விதிகள் ஜூன் 4ஆம் தேதி வரை நடத்தை விதிகள் ஜூன் 4ஆம் தேதி வரை இருந்தன. ஜூன் 4ஆம் தேதி நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்தன. நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை மொத்தம் 7 கட்டங்களாக நடைபெற்றது. இந்த மக்களவை தேர்தலோடு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, ஒடிசா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் இந்த 4 மாநிலங்களில் உள்ள சட்டப்பேரவை 4 மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தலும் இந்த மக்களவை தேர்தலோடு சேர்த்து நடத்தப்பட்டது. மக்களவை தேர்தலோடு தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார், குஜராத், ஹரியானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், தெலங்கானா, இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் காலியாக இருந்த 24 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாட்டின் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஏப்ரல் சட்டப்பேரவை தொகுதிக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி இடைத்தேர்தலானது நடைபெற்றது. மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா 85 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் 40% உடல் ஊனமுற்றோர் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. மக்களவை தேர்தலில் நாடு முழுவதிலும் மொத்தம் 96 கோடியே 80 லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க. இதில் 49 கோடியே 70 லட்சம் ஆண் வாக்காளர்களும், 47 கோடியே 10 லட்சம் பெண் வாக்காளர்களும், 48,044 மூன்றாம் பாலினத்தவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர். 1 கோடியே 72 லட்சம் முதல் முறை வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர். 1 கோடியே 72 லட்சம் 1 கோடியே 72 லட்சம் முதல் முறை வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி 18 வயது பூர்த்தி அடைந்தவர் மக்களவை தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்திருந்தாங்க. தேர்தல் தொடர்பாக நாட்டில் எந்த பகுதியில் விதிமீறல்கள் நடந்தாலும் அது பற்றி புகார் தெரிவிக்க விஜில் செயலில் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சாங்க. முதல் கட்ட தேர்தல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 மக்களவை தொகுதிகள் நடைபெற்றது. இந்த முதல் கட்ட தேர்தலில் 66.14% வாக்குகள் பதிவாகின. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற்றது. அன்று மேலும் பார்த்தீங்கன்னா அன்று விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தலானது நடைபெற்றது. தமிழகத்தினுடைய 39 மக்களவை தொகுதிகளில் மொத்தம் 950 வேட்பாளர்கள், அதாவது அதில் 76 பெண்கள், மொத்தம் 950 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6.23 கோடி பேர் 6.23 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தாங்க. மொத்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா அதில் 3.06 கோடியும், பெண்கள் 3.17 கோடியும், மூன்றாம் பாலினத்தவர் மொத்தம் 8,467 பேரும் இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10.52 லட்சம் பேர், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 10.52 லட்சம் பேர் முதல் முறை வாக்காளர்கள் ஆவர். மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 69.46% வாக்குகள் பதிவாகின. அதிகபட்சமாக தருமபுரியில் 81.48%, குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் 53.91% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இரண்டாம் கட்ட தேர்தல்
ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெற்றது. 89 தொகுதியில் நடைபெற்றது. பதிவான வாக்குகள் வந்து 66.71%. 3ஆம் கட்ட தேர்தல் மே 7. 94 தொகுதிகளுக்கு பதிவான வாக்குகள் 65.68%. 4ஆம் கட்ட தேர்தல் மே 13. மொத்தம் 96 தொகுதிகளுக்கு பதிவான வாக்குகள் 69.16%. 5ஆம் கட்ட தேர்தல் மே 20. 49 தொகுதிகளுக்கு பதிவான வாக்குகள் 62.20%. 6ஆம் கட்ட தேர்தல் வந்து மே 25ஆம் தேதி நடைபெற்றது. 57 தொகுதிகள் நடைபெற்றது. 63.36% வாக்குகள் வந்து பதிவாகின. 7ஆம் கட்ட தேர்தல் வந்து ஜூன் 1ஆம் தேதி 57 தொகுதிகளுக்கு பதிவான வாக்குகள் 61.63%. 18வது மக்களவை தேர்தலில் வந்து மொத்தம் வந்து 65.79 வாக்குகள் வந்து பதிவானதாக தேர்தல் ஆணையம் வந்து அறிவித்தது. தேர்தல் முடிவுகள் பற்றி பார்க்கலாம். தேர்தல் முடிவுகள். வாக்கு எண்ணிக்கை வந்து ஜூன் 4ஆம் தேதி வந்து நடத்தப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை முடிவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 293 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து பாஜக வந்து அதிகபட்சமாக வந்து 240 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் வந்து 16 தொகுதிகளிலும், பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் வந்து 12 இடங்களை வந்து கைப்பற்றியது. வாக்கு எண்ணிக்கை முடிவில் இந்தியா கூட்டணி வந்து 233 இடங்களில் வெற்றி பெற்றது. இதில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 99 இடங்களில் வந்து வெற்றி பெற்றது. வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி வந்து 1.52 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ராகுல் காந்தி வந்து தான் போட்டியிட்ட ரேபரேலி மற்றும் வயநாடு இந்த 2 தொகுதிகளிலும் வந்து வெற்றி பெற்றார். மக்களவை தேர்தலில் தமிழகம், புதுவையில் வந்து மொத்தம் உள்ள 40 தொகுதிகளையும், தமிழகத்தில் 39 தொகுதி, புதுவையில் ஒரு தொகுதி, மொத்தம் 40 தொகுதிகளையும் வந்து திமுக கூட்டணி வந்து கைப்பற்றியது. தமிழகத்தில் விளவங்கோடு பேரவைக்கு நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பத் வந்து வெற்றி பெற்றார். இந்த 2024 மக்களவை தேர்தலில் மொத்தம் வந்து 8337 பெண் வேட்பாளர்கள் வந்து மொத்தம் 8337 பெண் வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து 797 பெண்கள் வந்து இடம்பெற்றிருந்தனர். வாக்கு எண்ணிக்கை முடிவில் வந்து 73 பெண்கள் மட்டுமே வந்து எம்பியாக வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க. இதில் வந்து பாஜக சார்பில் மிக அதிகமாக வந்து 30 பெண்கள் வந்து எம்பி ஆகியிருக்காங்க. நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா வந்து இளம் எம்பிக்களாக சஞ்சனா ஜாதவ் 25 வயது மற்றும் சம்பவி சவுத்ரி 25 வயது இவர்கள் வந்து தேர்வாகிறார். 18வது மக்களவை தேர்தலில் 99 தொகுதிகளில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி அந்தஸ்தை வந்து காங்கிரஸ் வந்து பெற்றது. மக்களவையில் வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறுவதற்கு அவையின் மொத்த இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 10% இடங்களில் வந்து, அதாவது சுமார் 55 தொகுதிகளை வந்து வெற்றி பெற வேண்டும். எதற்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறுவதற்காக. மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வந்து அதிக அளவில் நோட்டா வாக்குகள் வந்து பதிவாகி இருந்தது. நோட்டாவுக்கு முதல் முறையாக அதிக வாக்குகள் பதிவாகி இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நோட்டாவுக்கு வந்து இதுவரை நடைபெற்ற தேர்தலிலேயே இந்த தேர்தலில் தான் வந்து நோட்டாவுக்கு முதல் முறையாக அதிக வாக்குகள் வந்து பதிவாகி இருந்தது. மத்திய பிரதேசத்தின் இந்தூர் தொகுதியில் தான் வந்து நோட்டாவுக்கு சுமார் 2.18 லட்சம் வாக்குகள் வந்து பதிவாகின. நோட்டாவுக்கு இந்தியாவிலேயே மத்திய பிரதேசத்தின் இந்தூர் தொகுதியில் வந்து நோட்டாவுக்கு சுமார் 2.18 லட்சம் வாக்குகள் வந்து பதிவாகின. மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி இவை வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் என்னும் தகுதியை வந்து இந்த 2 கட்சிகளும் வந்து பெற்றன. மாநில கட்சியாக ஒரு கட்சி வந்து அங்கீகாரம் பெறுவதற்கு தேர்தல் ஆணையத்தின் விதியின்படி 2 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து தெரிவிக்கணும்னா, அத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து சொல்லலாம்.